மேல்மருவத்தூர் அருகே நாட்டு சாராயம் காய்ச்சி குடித்த 5 பேரை அழைத்துச் சென்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 பேரும் நலனுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே மழுவங்கரணை கிராமத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தேவன் என்பவர் மரக்கட்டையில் இருந்து கறி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரிடம் பணிபுரிவோருக்கு பணி முடிந்தவுடன் மதுபானம் வாங்கி தருவார் என்று கூறப்படுகின்றது. டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தை மொத்தமாக வாங்க முடியாது என்பதாலும் விலை அதிகம் என்பதாலும் தேவன் தனது நிலத்திலேயே வேளம்பட்டை, கடுக்காய், வெள்ளம் போன்ற மூலப்பொருட்களை கொண்டு ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி அன்றாட பணிபுரியும் கூலி தொழிலாளர்களுக்கு பணி முடிந்தவுடன் சாராயம் வழங்கி வந்துள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மதுராந்தக மதுவிலக்கு போலீசார் அங்கு ஆய்வு செய்து 200 லிட்டர் ஊரல், 10 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சாராயம் காய்ச்சிய தேவனை சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாகவும் மது அருந்திய ஐயனார், பெருமாள், மணி ஆகிய மூவரையும் நேற்று சுகாதாரத்துறையினர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சாராயம் குடித்த குறுமுறை பகுதியைச் சேர்ந்த மதுரை ராதாகிருஷ்ணன் ஆகிய 2 பேரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது 5 பேரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.